பண்ணையில இருந்த ஒரு குதிரை கடினமா உழைக்கும். சாயங்காலம் வந்தோனே அதுக்கு கால் வலி எடுத்துரும். அதனால ஒரு நாள் அது சத்தமா சொல்லுச்சு, நாளைக்கு எஜமான் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஓய்வு கேட்கணும். வேலைய கம்மியா வாங்கணும். இத கேட்டுட்டு இருந்த பூனை குதிரை கிட்ட போய் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, மாடு கிட்ட போய் சொல்லுச்சு. குதிரை இந்த பண்ணைய விட்டுட்டு வேற பண்ணைக்கு போக போதாம். எஜமான் அதுக்கு நெறைய வேலை குடுக்குறாராம் அப்படின்னு மாடு போய் ஆடு கிட்ட சொல்லுச்சு. குதிரை வேற பண்ணைக்கு போக போது. எஜமான் நெறைய வேலை குடுக்குறாரு. சரியா சாப்பாடு குடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஆடு போய் முயல் கிட்ட சொல்லுச்சு. எஜமான் ரொம்ப குதிரைய கொடுமைப்படுத்துறாரு. சாப்பாடே குடுக்க மாட்டேங்கிறாரு. நெறைய வேலை வாங்குறாரு. அதனால குதிரை வேற பண்ணைக்கு போக போது. அந்த எஜமான் ரொம்ப அன்பானவராம் அப்படின்னு அத கேட்டுட்டு இருந்த முயல் சாயங்காலம் பண்ணையில வேலை செஞ்ச ஒருத்தர்ட்ட போயி சொல்லுச்சு. குதிரை இந்த பண்ணையில இருக்கிற எல்லா விலங்குகளையும் கூட்டிட்டு பக்கத்து பண்ணைக்கு போக போது. இங்க சரியா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. நெறைய வேலை குடுக்குறாங்க அப்படின்னு இந்த வேலைக்காரன் வேக வேகமா போய் எஜமான் கிட்ட விஷயத்த சொன்ன உடனே, எஜமான் இதுக்கு மேல குதிரைய நம்ம பண்ணையில வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு விஷ ஊசி போட்டு கொன்றுறாரு. குதிரை எதுக்கு செத்தோன்னு தெரியாமலே செத்து போது. சில நேரம் நம்மளுடைய உணர்வுகள மத்தவங்ககிட்ட சொல்லும்போது, அது நமக்கே பிரச்சனையா முடிஞ்சிரும். யார்கிட்ட எத சொல்றோம் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும்.